எப்படி என்று கேட்டால், ரத்தம் சிந்தப்படுதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன சம்பந்தம்? ரத்தம் சிந்தப்படுதலுக்கும் மீட்கப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? ரத்தம் சிந்தப்படுவதற்கும் விலைக்கரியம் கட்டணம் செலுத்துவதற்கு என்ன சம்பந்தம்? ரட்சிப்பு என்பது பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை விடுதலையாக்கி பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துவது, பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை விடுதலையாக்கி கிறிஸ்துவோடு இணைப்பது. இந்த ரட்சிப்புக்குள்ளதான் விடுதலை என்ற பெரிய ரகசியமே இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பது வேறு, சுவிசேஷ அழைப்பு வேறு. நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். நேற்றைய தினத்துல கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய இரண்டாவது சுவிசேஷத்தை குறித்து பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 61 அதிகாரத்தின் முதல் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். போதும். முதல் வசனத்துல நேற்றைய தினத்துல முதல் வசனத்துல முதல் பகுதியை மாத்திரம் நம்ம பார்த்தோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதல். சோ ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்பட வேண்டும் என்று கேட்டால், இருதயத்தில் நொறுக்கப்பட்டு காயப்பட்டவர்களுக்கு அந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இந்த சுவிசேஷகனுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் காயம் கட்டும் அபிஷேகம். இன்றைக்கு அதனுடைய இரண்டாவது பகுதி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இந்த சுவிசேஷ அபிஷேகத்தினுடைய இன்னொரு பகுதி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும். இந்த சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு இவர்களுக்கென்று சொல்ல வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. எப்படி நேற்றைய தினத்திற்கு கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தை பார்த்தோமோ, இன்றைக்கு இவர்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரத்தின் 13 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். போதும். எபேசியர் 1 அதிகாரத்தின் 13 வசனத்துல இன்னொரு சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அது ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷம். சோ நேற்றைய தினத்திற்கு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷமும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். ரட்சிப்பின் சுவிசேஷமும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். முதலாவது ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றால் என்ன? ரட்சிப்பின் சுவிசேஷம்னா அந்த சுவிசேஷத்துக்குள்ள எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லணும், எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கு அப்பாற்பட்டு வருகிறது என்பதை வேகமாய் பார்த்துவிட்டு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. யார் சிறைப்பட்டார்கள், எந்தெந்த வகையிலெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், அவர்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் விடுதலை வேண்டும் என்பதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். முதலாவது ரட்சிப்பின் சுவிசேஷத்துல ஒரு மனுஷனுக்கு எதை சொல்ல வேண்டும்? சுவிசேஷம் என்றால் நம்ம ஏதாவது சொல்லுவோம், கரெக்ட். நேற்றைய தினத்தில் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம் என்றால் அவனுக்கு கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லணும், இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லணும், மகிமையின் ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லணும். இதுதான் ஐஸ்வர்யத்தின் சுவிசேஷம். அதே மாதிரி இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்குள்ள சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட் மட்டும்தான் ரட்சிப்புக்கு நேராய் அவரை வழி நடத்தும். அது ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்குள்ள வரக்கூடியது. முதலாவது, இயேசு என்கிற நாமத்தை நாம் உச்சரித்து சொல்ல வேண்டும். அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தில் முதல் இருக்க வேண்டிய பாயிண்ட், இயேசு என்கிற நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தின் 12 வசனத்தை வாசிக்கலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு நாமம் இயேசு என்கிற நாமம். அதனால இயேசு என்கிற நாமத்தை இந்த இடத்திலே கட்டாயம் நம்ம பயன்படுத்த வேண்டும். இயேசு எப்படிப்பட்ட, இயேசுங்கிற பெயரை சொல்லாமல் எந்த ஒரு மனிதனையும் ரட்சிப்புக்கு நேராய் நடத்த முடியாது. இந்த வசனத்துல இயேசு என்கிற நாமம் தான் ரட்சிக்கப்படுவதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம்.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையில யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படி என்று கேட்டால் இயேசு என்கிற நாமம் தான் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான நாமம். இயேசு வழிதான் பரலோகத்துக்கு நேராக கூட்டிட்டு போகக்கூடிய வழி. அப்படி என்று கேட்டால் ரட்சிப்பின் சுவிசேஷத்துல இயேசு என்கிற நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தில் நாம் பயன்படுத்தக்கூடியது இயேசுவின் ரத்தம். இந்த இயேசுவின் ரத்தத்தை கட்டாயம், இந்த ரத்தத்தினுடைய மேன்மை, இந்த ரத்தம் என்னவெல்லாம் செய்யும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, இந்த ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது என்ற அந்த ரகசியத்தை கட்டாயம் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்குள்ளே நாம் சொல்லிவிட வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5வது அதிகாரத்தில் 9வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வரக்கூடிய கோபாக்கினையில இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு அவருடைய ரத்தத்தினாலே சாத்தியப்படுகிறது. அப்படி என்று கேட்டால் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தும் போது அவனுக்கு சொல்ல வேண்டிய இரண்டாவது காரியம் இயேசுவினுடைய ரத்தத்தின் மேன்மையை குறித்து சொல்ல வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது? ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவனுடைய பாவத்தின் தன்மைக்கு ஏற்ப, பாவத்தின் அளவுக்கு ஏற்ப புறா குஞ்சுகளையோ கோழிகளையோ இல்லாட்டி ஆட்டுக்குட்டிகளையோ காளைகளையோ பலி செலுத்தி ஒரு ரத்தம் சிந்தப்படுதல் நடக்கும். அப்படி என்று கேட்டால் ரத்தம் சிந்தப்படுதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்ன சம்பந்தம்? ரத்தம் சிந்தப்படுதலுக்கும் மீட்கப்படுவதற்கும் என்ன சம்பந்தம்? ரத்தம் சிந்தப்படுவதற்கும் விலைக்கிரயம் கர்த்தர் செலுத்தினதற்கு என்ன சம்பந்தம் என்பதை இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லும் போது கட்டாயம் நம்ம சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் ஒரு மனுஷன் ரட்சிப்புக்கு நேராய் போகணும், அவனுடைய இருதயம் ரட்சிப்புக்கு நேராய் திசை திரும்ப வேண்டும் என்று கேட்டால் அவன் இயேசுவினுடைய ரத்தத்தை குறித்த அறிவு, இயேசுவினுடைய ரத்தத்தை குறித்த அந்த மேன்மையை அவன் தெரிந்திருக்க வேண்டும். அதனால இரண்டாவது காரியம் இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்ல வேண்டும். மூன்றாவது காரியம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தில் நாம் சொல்ல வேண்டியது இயேசுவின் பாடுகள். அவர் வந்தாரு, மரித்தார், போய்கிட்டே இருக்கணும். ஆனால் ஏன் பாடுபட்டார்? அதற்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அடுத்து மூன்றாவது காரியம் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏன் அவர் பாடுபட்டார்? அவர் பூமிக்கு வந்து சிலுவையில மரிக்க வேண்டும் என்பதுதான் முழுமையான தேவ திட்டம் என்று கேட்டால் அவர் பாடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கடைசி ஊழியம் செய்யக்கூடிய 3.5 ஆண்டுகள் பயங்கரமான பாடுகள் வந்தது. அதுவும் சிலுவையில மரிப்பதற்கு முந்தின வாரத்தில் இருந்து பயங்கரமான பாடுகள். அப்படி என்று கேட்டால் இயேசு என்னென்ன பாடுகள் எல்லாம் பட்டார், அந்த பாடுகள் படுவதனுடைய தேவைகள் என்ன? சில நேரத்தில் ஏன்பா அவர் தானே கடவுள், அவர் ஏயா கஷ்டப்படணும், அவர் ஏயா பாடுபடணும் அப்படின்னு சில கேள்விகள் வரும். அப்படி என்று கேட்டால் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பாயிண்ட் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு ஏன் பாடுபட வேண்டும்? அவர் பாடுபட்டுத்தான் நமக்கு ஒரு விஷயத்தை பெற்றுக் கொடுக்கணுமா? அவர் கஷ்டப்படாம ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதானே? ஏன் கஷ்டப்படணும், ஏன் உபத்திரவப்படணும், ஏன் பாடுபடணும், ஏன் சோதிக்கப்படணும்? பல கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாகத்தான் இந்த மூன்றாவது பாயிண்டை கட்டாயம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு ஏன் பாடுபட்டார், பாடுபட்டதனுடைய மேன்மை என்ன என்ற காரியத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும். நான்காவது காரியம், இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லும் போது இயேசுவின் தழும்புகளை குறித்த கட்டாயம் அந்த பாயிண்டை நாம் சொல்லத்தான் வேண்டும். இயேசுவினுடைய தழும்புகள், பாடுபட்டார் மரித்தான்னு சொல்லிட்டு போவதை விட இடையில இன்னொரு பாயிண்டையும் வேதாகமும் நிறுத்துது. அவருடைய தழும்புகளை குறித்த ரகசியம், அவர் அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார் என்று அப்படியே மூடிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவருடைய தழும்புகளுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது. இயேசு தழும்புகள், அந்த தழும்புகளுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கிறது? ஏன் தழும்புகளை வேத முக்கியத்துவப்படுத்துகிறது? அந்த ரகசியத்தையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
அப்படி என்று கேட்டால் ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்படி என்று கேட்டால் இயேசுவானவர் தன்னுடைய சரீரத்தில் அடிகள் பட வேண்டும். அந்த அடிகளின் நினைவாக தழும்புகள் காணப்படுகிறது. அப்படி என்று கேட்டால் அடுத்த பாயிண்ட், இயேசுவினுடைய தழும்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை எடுத்து பேச வேண்டும். இயேசு ஏன் தழும்புகள் வந்தது? அவர் தழும்புகள் வந்தால் என்றால் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் அவர் அடிக்கப்பட வேண்டும்? ஒரு மனிதன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டுமேயானால் ஒரு மனிதர் அடிக்கப்பட வேண்டும். அவர் அடிக்கப்பட்டார் என்பதற்கு வெளிப்படையான காரியம் அவருடைய தழும்புகள். அப்படி என்று சொல்லி ரட்சிப்பின் சுவிசேஷத்தில் சொல்ல வேண்டிய 4வது பாயிண்ட், இயேசுவினுடைய தழும்புகளின் ரகசியத்தை சொல்ல வேண்டும். இயேசுக்கு ஏன் தழும்பு வந்தது? இந்த தழும்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேன்மையான ஆசீர்வாதம் என்ன? மனிதர்களுக்காக இயேசு ஏன் அந்த தழும்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த ரகசியத்தை எல்லாம் இந்த சுவிசேஷத்திற்குள்ளே நாம் அடக்கி சொல்ல வேண்டும். 5வது காரியம், ரட்சிப்பின் சுவிசேஷத்தில் நாம் சொல்ல வேண்டியது இயேசுவின் மரணத்தை குறித்து சொல்ல வேண்டும். இதோடு நிறுத்தது கிடையாது. இயேசுவினுடைய மரண செய்தியை கட்டாயம் நாம் கலந்து சொல்ல வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அடுத்து ஒரு மனுஷனை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவதற்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லும் போது இயேசுவின் மரண செய்தியை கட்டாயம் சொல்ல வேண்டும். அநேக நபருக்கு இயேசு மரித்தார் என்கிற செய்தி தெரியவே தெரியாது. கொஞ்சம் பேருக்கு இயேசு வந்தாரியா மரித்தாரியா போனார்னு தெரியும். ஆனா பெரும் திரள் கூட்ட நபர்கள் இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்க மாட்டவே மாட்டார்கள். பெரும் திரள் கூட்டம் இயேசு வந்தாரியா, ஒரு 33 வருஷம் இருந்தாரு, அவர் சாகல, அவர் மரிக்கல, அப்படியே கடவுள் அவர் எடுத்துக்கொண்டு விட்டார் என்றுதான் சொல்லுவார்கள். அவர் மரித்தார் என்ற அதை ஒப்புக்கொள்ள மாட்டவே மாட்டார்கள். கடவுள் எப்படியா மரிக்க முடியும்? அவர் கடவுளை எப்படியா கொல்ல முடியும்? அவருக்கு மரணமே கிடையாது. ஒருவேளை அவரை கொன்னுட்டாங்கன்னா பூமி எப்படி இயங்கும்? 3 நாள் கடவுள் இல்லாமல் இந்த பூமி இயங்குமா என்ற பல கேள்விகளை எல்லாம் அவர்கள் கேட்பார்கள். அப்படி என்று கேட்டால் ரட்சிக்கப்படுகிற ஒருவனுக்கு சந்தேகம் இல்லாமல் கிறிஸ்துவோடு சேர வேண்டும் என்று கேட்டால் இயேசுவின் மரண செய்தியில் இருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்ல வேண்டும். அந்த இயேசு ஏன் மரித்தார், மரிக்கும் போது பரலோகத்தில் என்ன நடந்தது, இயேசு மரிக்கும் போது இயேசுவுக்கு என்ன நடந்தது, இயேசு மரிக்கும் போது ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், இந்த ரகசியத்தை கட்டாயம் செய்தியாய் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இயேசுவோடு கூட இணைக்கப்படுவதற்கு, பரலோகத்தோடு இணைக்கப்படுவதற்கு அவருடைய மரணத்தினாலே சாத்தியப்படுகிறது. பாவம் செய்த மனிதர்கள், பூமியில் இருக்கிற மனிதர்களை பரலோக வாசிகளாய் மாற்றுவதற்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கிறது. அது இயேசுவின் மரணத்தின் நிமித்தம் தான் அது சாத்தியப்படுகிறது. அந்த செய்தியை ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்குள்ள அடக்கி நாம் சொல்ல வேண்டும். 6வது காரியம், இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்குள்ள நாம் சொல்ல வேண்டியது இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்தியை கட்டாயம் சொல்ல வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. இயேசு மரித்தார்னு அந்த செய்தியை முடிச்சிட கூடவே கூடாது. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு மனிதர்கள் இயேசுவினுடைய நாமத்தில் ஆரம்பித்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவர்கள் சொல்ல வேண்டும். இதை எல்லாம் சொல்வதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். அதிலும் உயிர்த்தெழுதல். ஏன் உயிர்த்தெழுத வேண்டும்? சிலர் கேட்கிற கேள்வி, மரித்த அன்னைக்கே அவர் உயிர்த்தெழுத வேண்டியதானே, ஏன் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார்? இந்த 3 நாள் என்ன நடந்தது? 3 நாள் இவர் எங்க இருந்தால் பல கேள்விகள் வர ஆரம்பிக்கும். அப்படி என்று கேட்டால் அவர்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் வராத அளவிற்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள், இயேசு ஏன் உயிர்த்தெழுதல் வேண்டும், அது 3ஆவது நாள் கரெக்டா ஏன் உயிர்த்தெழுதல் நடக்கப்பட வேண்டும், உயிர்த்தெழுதல் நடந்ததினால் மனிதர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்ற ரகசியத்தை, என்ற செய்தியை கட்டாயம் சொல்ல வேண்டும். இந்த 6 பாயிண்டும் அடங்கின செய்தியை நம்ம எவ்வளவு சுருக்கமாய் ஒரு மனிதனுக்குள்ள சொல்ல முடியுமோ அது சொல்ல வேண்டும். அந்த சுவிசேஷத்திற்கு பெயர் தான் ரட்சிப்பின் சுவிசேஷம். இதற்கு முன்னாடி காரியங்கள் சொன்னால் சொல்லலாம், அதற்கு பெயர் வேற. இதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களையும் சொல்லலாம், அதுவும் சுவிசேஷம் தான், அதற்கு பெயர் வேற. ஆனால் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று கேட்டால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு என்ன செய்தி தேவைப்படுகிறதோ அந்த செய்தியைத்தான் கரெக்டா சொல்ல வேண்டும். அதனால தான் யாருக்கு என்ன செய்தி, எந்த பிரச்சனைக்கு எந்த வரம். அப்படி என்று கேட்டால் ஒரு மனிதன் ரட்சிப்புக்கு ஆயத்தமாக இருப்பான்,
பேதுரு ஒரு இடத்துல சொல்வாரு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உன்னிடத்துல இருக்கு. அப்படி என்று கேட்டால் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாயிட்டான். அவனுக்கு தேவையான செய்தி ரட்சிப்புக்கு ஏற்ற செய்தியை சொல்ல வேண்டும். அப்படி என்று கேட்டால் ரட்சிப்பின் செய்தி என்பது தேவையில்லாத மற்ற காரியங்களை பேசி குழப்புவதை விட ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது இயேசுவில் காரியங்கள், இயேசுவினுடைய நாமம், இயேசுவினுடைய ரத்தம், இயேசுவினுடைய பாடுகள், இயேசுவினுடைய தழும்பு, இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், இந்த காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள், மனிதர்களுக்கு என்ன மேன்மையான காரியங்கள் என்பதை ரத்தின சுருக்கமாக எவ்வளவு சொல்லி அவரை புரிய வைக்க முடியுமோ அதை புரிய வைக்க வேண்டும். இதற்கு பெயர் தான் ரட்சிப்பின் சுவிசேஷம். கடைசி கேட்ட பிறகு என்ன செய்யணும், கடைசி ஒன்று நடக்க, அவன் இதெல்லாம் கேட்கும்போது அவனுடைய ஆத்துமா, அவனுடைய உள்ளான மனிதன் ரட்சிப்புக்கு ஆயத்தமாக்கப்பட்டுவான். இந்த ரட்சிப்பு எப்ப துவங்கு தெரியுமா? அவன் அதை விசுவாசிக்க வேண்டும், நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். ஞான ஸ்நானம் எடுக்கும் போதுதான் இவன் ரட்சிப்புக்கு நேர உள்ள வர ஆரம்பிக்கிறான். இது அதனுடைய இரண்டாவது பகுதி. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், முக்கிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அந்த மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவருக்கு இருக்கக்கூடிய கடமை. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பினுடைய முடிவு எங்க இருக்கு? எதை விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த சொன்ன 6 பாயிண்ட் இருக்கு. 6 பாயிண்டையும் அந்த மனிதன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது அவனுடைய ரட்சிப்புக்கு நேராக நெருங்க ஆரம்பிச்சுட்டான். இந்த ரட்சிப்பினுடைய துவக்கம் எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? மார்க் 16ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். போதும். விசுவாசம் உள்ளவனாகி அவனை இப்படிப்பட்ட இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லி அவனை விசுவாசிக்க வைக்க வேண்டும். அவன் விசுவாசம் அடைந்து நாவினால் அறிக்கை செய்து எப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறானோ அவன் ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளே முழுமையாய் வந்து விட்டான். இந்த ரட்சிப்பை நிலைநிறுத்திக் கொள்வது, ரட்சிப்பை நிலை நிற்பது அதனுடைய இரண்டாவது காரியம். ஆனால் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லி அவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கப்பட்ட அவன் அதோடு நிறுத்திவிடக் கூடாது. அங்கு போய் நல்ல ஒரு ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிப்பை உறுதியாக்கி கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்து தான் ரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த சம்பவம், இதற்கு அடுத்த காரியத்துக்குள்ள நம்ம போகலாம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் யாருக்கு சொல்லணும்? நாம் நினைப்போம் 150 கோடி இந்திய தேசத்தில் இருக்காங்க, எல்லாருக்கும் தானே சொல்லணும்னு. எல்லாருக்கும் சொல்லணும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மனநிலைமை ஒரே நேரத்தில் இருக்காது. அப்படி என்று கேட்டால் யாருக்கு என்ன சுவிசேஷம் வரும்போது இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் முதலாவது யாருக்கு சொல்லணும்? ஒரு கேட்டகரி ஜனங்கள் ரெடியா இருப்பாங்க. அவர்களுக்கு சொன்னால்தான் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்துக்குள்ள வந்து அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் தான் சிறைப்பட்டு இருக்கிறவர்கள். ஏன்னா சிறைப்பட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு தான் விடுதலை தேவைப்படும். ஏன்னா சிறைப்பட்டு இருக்கிறவனுக்கு தான் இந்த சிறையிருப்பினுடைய வேதனை, சிறையிருப்பினுடைய அந்த அவல நிலை, சிறையிருப்பினுடைய வேதனை எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவன் தான் எதை எதிர்பார்ப்பானா? ஒரு விடுதலையை எதிர்பார்ப்பான். ரட்சிப்பு என்பது பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை விடுதலையாக்கி பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துவது, பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை விடுதலையாக்கி கிறிஸ்துவோடு இணைப்பது. இந்த ரட்சிப்புக்குள்ளதான் விடுதலை என்ற பெரிய ரகசியமே இருக்கிறது. அப்படி என்று கேட்டால் சிறைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். வேற யாருக்கு சொல்லலாம், சொல்லக்கூடாதா என்று கேட்டால் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அவர்கள் கேட்பார்கள், இருதயத்துக்குள்ள போய் கிரியைகள் நடக்காது. அவர்கள் காதுல கேட்டு சரின்னு ஏத்துக்கிடுவாங்க. ஆனா கிரியை நடக்க வேண்டும் என்றால் யாருக்குள்ள அந்த கிரியை நடக்கும்னா, சிறைப்பட்டு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லும் போது அவனுக்குள்ள அந்த கிரியை நடக்க ஆரம்பிக்கும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஒரு மனிதனுக்கு 3 இடத்தில் விடுதலை தேவைப்படும். சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிற நாம் இந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு விடுதலை என்று கேட்டால் ஒருத்தன் பேய் பிடிச்சிருக்கும், அவன் பேயை விரட்டி விடுதலை கொடுக்கணும், இதுதான் நமக்கு தெரியும். இல்லை அவனுக்காவது வியாதி படுக்கையில் கிடப்பான், வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்து அவனுக்கு விடுதலை கொடுத்துடணும். இந்த 2 காரியம் தான் நமக்கு தெரியும். ஆனால் இதற்கு பின்னாடி இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் 3 இடங்களில் அவன் சிறைப்படுவான். 3 இடங்களில் அவன் சிறைப்படுவான். அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், 3 இடத்திலும் ஒரு மனிதன் சிறைப்பட ஆரம்பிப்பான். நம்ம சரீரத்தில் சிறைப்படுவதை பார்த்துருவோம், பிசாசு பிடிச்சிருக்குன்னு தெரியும். அவனுடைய ஆத்மா சிறைப்பட்டதை நம்மளால பார்க்க முடியாது. அவனுடைய ஆவி சிறைப்பட்டு இருக்கா தெரியாது. அவனுடைய சரீரம் எப்ப சிறைப்பட்டு இருக்கும் அதுவும் தெரியாது. அப்படி என்று கேட்டால் ஒரு மனிதன் 3 இடங்களில் அவன் சிறைப்பட ஆரம்பிக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இடத்திலும் சிறைப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா கிறிஸ்தவ வட்டாரத்தில் நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்காது. ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்த இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டுன்னு ஒரு கேள்வி.
ஆனா சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு மனிதன் எந்த இடத்தில் சிறைப்பட்டு இருக்கிறான் என்று நமக்கு தெரியணும். சரீரத்தில் சிறைப்பட்டு இருக்கிறவனுக்கு சரீரத்திற்கு ஏற்ற விடுதலையை கொடுக்கணும். ஆவியில சிறைப்பட்டு இருக்கிறவனுக்கு ஆவியில விடுதலையை தான் கொடுக்கணும். ஆத்மாவில் சிறைப்பட்டு இருக்கிறவனுக்கு ஆத்மாவில் தான் விடுதலை கொடுக்கணும். என்ன ஏதாவது ஒரு மருந்து எடுத்து ஏதாவது ஒன்று கொடுப்போம்னு தான் நடக்காது. ஒரு மனுஷன் ஆவியிலே பாதிக்கப்பட்டு சிறைப்பட்டு இருக்கிறவனுக்கு வியாதிக்காக ஜெபம் பண்ண முடியாது. அவன் சரீரத்தின் விடுதலைக்காக ஜெபம் பண்ணினா நடக்காது. அப்படி என்று கேட்டால் எந்த மனிதன் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், சிறைப்பட்டு இருக்கிறான் என்ற ரகசியம் நமக்கு தெரியும். அதனால் வேகமாய் ஆவி ஆத்மா சரீரம் என்ன அப்படிங்கிறத வேகமாய் சொல்லிடுது. ஒரு ஆவியை இன்னொரு ஆவிதான் சிறைப்படுத்த முடியும். ஆவியில சிறைப்பட்டவர்களுக்கு யாரால் சொல்யூஷன் கொடுக்க முடியும்? கர்த்தரே அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.